Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல travel related அப்புறம் பைக் modification related வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அமுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு போன வீடியோஸ்லாம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேனியில் இருக்கிற ஒரு டேமுக்கு போயிருந்தோம். அந்த டேமோட பேர் வந்து சோத்துப்பாறை டேம்னு அந்த டேமுக்கு போயிருந்தோம். இப்போ அந்த டேம்லேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் டவுன்லன்னு ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா மேகமலை. ஸோ ஆஃபீஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து மேகமலை, தேனியில் இருக்கிறதுல. எனக்கு ஒரு சுத்தமாக ஐடியா கிடையாது மேகமலை எப்போ இருக்கும். ஆக்சுவலி நான் கேட்ட வரைக்கும் ஒரு சின்ன வில்லேஜ்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன ஹில்ஸில் இருக்குது அவ்வளோதான். ஸோ அதனால் மேகமலை ஸ்பெஷல். ஸோ இந்த வீடியோ போய் பார்ப்போம். ஸோ வாங்க போக வ்ளாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்த பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் மலை, அப்படியே ரைட் சைடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எலிஃபெண்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வாழை மரம் தான். இப்போ நம்ம போகிற நேரத்துக்கு வராது, அது ஒரு பிரச்சனை. நம்ம யானையை பார்த்துடலாம், ஆனால் பார்க்க முடியாது போலே தேனியில். ஸோ இங்கேருந்து மேகமலை இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ், ஐ மீன் அடிவாரத்துக்கு 15 கிலோமீட்டர்ஸு. அடிவாரத்தில் இன்னும் போகணும் மேகமலைக்கு. டோட்டலாக ஒரு 30 to 32 கிலோமீட்டர்ஸ் வருது. கிட்டக்கிட்ட விண்மெல்லாம் இருக்குது இங்கே. வாவ். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மேகமலை செக் போஸ்ட் தாண்டியாச்சு. செக் போஸ்ட்டில் ரெஸ்பான்ஸே கிடையாது. பேக் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லிவிட்டு அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. வேர்ஸ்ட்டு ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணுறது கிடையாது. ஸோ அதை விட்டு தலை, நம்மளுக்கு அது பிரச்சனையே கிடையாது. நம்ம வேலையை பார்த்துட்டே போவோம். ஆக்சுவலி இப்போ நம்ம மேகமலை ஸ்டார்ட் பண்ணி கீழே அடிவாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து நான் ஒரு டேமுக்கு தான் போகிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தேனிக்கிட்ட என்ன டேம் இருக்குதுன்னு. ஸோ கெஸ் பண்ணுங்கள், இல்லைனா போக போக அந்த வீடியோவில் வரும். இந்த வீடியோவில் நான் அடுத்த பாட்டாக போடுவேன். அந்த டேமுக்கு கண்டிப்பாக போகிறோம். இப்போ மேகமலையில் ஒரு லேக் மாதிரி ஏதோ இருக்குன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே போய் நிப்பாட்டி உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். ஸோ வாங்க போவோம். அதுக்கப்புறம் இன்னும் மேகமலைக்கு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் வண்டி நின்றுருக்குன்னு நினச்சேன். ஸோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. யாருக்கும் எதுவும் ஆகலை, நம்ம பாசிட்டிவாக நினைப்போம். ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எனக்கு எதுவும் பெருசாக வியூ பாயிண்ட்டு பார்க்கல, பட் நிறையா இருக்குது. நான் நிப்பாட்டி போனால் எனக்கு இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். ஸோ லேட் ஆயிரும்ன்ட்டு ஸோ மேக்ஸிமம் நிப்பாட்டாமல் ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக மலை தான், கொடைக்கானல் மாதிரி சுற்றியும் ஹில்ஸ் தான். அது இல்லாமல் ஒரு 13 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. நடுவில் அந்த யானை சாணி வேறு இருக்குது. அட் லாஸ்ட் மேகமலை வந்தாச்சு. பட் மேகமலை சின்ன வியூ பாயிண்ட் தான் இருக்குது. எக்ஸாக்ட் மேகமலை வியூ பாயிண்ட்டில் போகணுன்னா இங்கேருந்து இன்னொரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் போகணும். என்னடா 10 to 15 கிலோமீட்டர் சொல்லிகிட்டே இருக்கேன் நினைக்கிறதாங்க. அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நான் விசாரித்து பார்த்தேன். ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், மேகமலை வந்து ஆக்சுவலி வெஸ்டர்ன் காட்ஸில் வருது. இப்போ வந்து இது 1500 மீட்டர்ஸ் அபவ் சீ லெவல். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், சொல்லவே தேவையில்லை. ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான். ஏதோ பாட்டு போட்டிருக்காங்க சொல்லுங்க. ஸோ ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான். ஸோ இங்கேருந்து 10 to 15 கிலோமீட்டர்ஸ் இன்னும் அந்த மேகமலை வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ அங்கே கிட்ட போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ தென் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போகலான்னு. ஸோ ஆக்சுவலி இது ஒன் ஆஃப் த மேகமலை வியூ பாயிண்ட்டு, லேக் வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. வாவ், செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான். தென் அதுக்கப்புறம் இதோ ஒரு வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி டேம் வியூ பாயிண்ட்டுன்னு. உங்களுக்கு லைட் சைடில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணியே இல்லை. ஸோ பெருசாக தண்ணியே இல்லை. அது இல்லாமல் இங்கேன்னு இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ், அவர் 2 கிலோமீட்டர் மாதிரி இன்னும் இங்கே இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் போனால் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது வந்து ராஜா சீட்னு சொல்லுவாங்க. ராஜா சீட் இந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ நம்ம என்ன வேணாம் திருப்பிடுவோம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிரும்.
அடுத்து அந்த டேமுக்கு நான் சொல்லலை, அந்த அங்கே வேறு போகணும். நம்ம இந்த இடத்துல திருப்பிடுவோம். வாவ், போகும்போதோடு இப்போது செம்மையாக இருக்குது. இந்த டீ பிளான்டேஷனுக்கும் அந்த வாட்டர் இதுக்கும் சூப்பராக இருக்குது. பட் தண்ணி இல்லை, பார்த்தா உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க, என்ன சைடு ஃபுல்லாக வறண்டுருக்கு. தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் இது மாதிரி சம்மர் சீசனில் வராதிங்க. ஸோ வின்டர் கொஞ்சம் அந்த சீசன் டைம், மழை சீசன் டைமில் வாங்க. அப்போ உங்களுக்கு கிளைமேட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ நல்லா வெயில் அடிக்கிறதுனால எனக்கு ஜாக்கெட்டுக்கு அதுக்கும் முடியவே இல்லை. ஸோ மேக்ஸிமம் வின்டர் சீசனில் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செயின் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ஃப்ரீ ப்ளே ரொம்ப இருக்குது. எனக்கு முன்னாடியே தெரியும் என் வண்டியில் செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு, மாற்றணும். ஸோ அப்புறமேட்டு மாற்றிக்கலான்னு விட்டேன். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்பேனர் கையோடு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி எதாவது நடக்கும் என்ன. ஸோ அதனால் ஸ்பேனர் கொண்டு வந்துட்டேன், ப்ரிகாஷனாக. நான் எனக்கு செயின் டைட் பண்ணிப்பேன், நானே டைட் பண்ணிப்பேன், அது பிரச்சனை இல்லை. எல்லாம் கொண்டு வந்து ஸோ லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ண வேண்டியது தான். மிதிக்கிறேன்னு தப்பான எடுத்துக்காதீங்க, கையில் இது பண்ண முடியாது. ஸோ டைட்டாக இருக்கும். ஸோ லூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ 2 பக்கம் உங்களுக்கு செட்டிங் இருக்கும் தெரியும், அது ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ப்ளே பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது, தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட் பண்ணாலும் செயின் கட் ஆயிரும். ஸோ இதுதான் கரெக்டான இது. தென் கிளம்புவோம். அதுக்கப்புறம் ஒரு கொடூரமான செய்தி, இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கீழே விழுந்துட்டோம். ஸோ இங்கே கிராவல் வலிக்கு கீழே விழுந்துட்டோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே லைட்டாக கையில் அடி, பைக்குக்கு பம்பர் முடிஞ்சது, பம்பர் இந்த வெயிட்டு, அப்புறம் லிவர் போச்சு, லைட்டில் அடி. மிச்சப்படி எதுவும் இல்லை. பேக்கில் லேப்டாப் வேறு இருக்குது. தலைவருக்கு காலில் அடி, அந்த தலைவருக்கு காலில் அடி ஜூஸ் குடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் விழுந்து தூர் வரையாச்சு. கையில் எதுவும் பெருசாக அடி இல்லை, எனக்கு இந்த முட்டிக்கிட்ட தான் சின்ன அடி. அவருக்கு பாவம் காலில் அடி. ஆக்சுவலி நான் தெரிஞ்சு நாங்கள் விழுக்கல. அது ஆக்சுவலி என்னாச்சுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னாச்சுன்னா. ஸோ கீழேன்னு ஒரு லாரி வந்துட்டு இருந்தது. ஆனால் அவன் கொஞ்சம் பின்னாடியே தான் இருந்தான், நான் கவனிக்கல. ஸோ சவுண்டு கேட்டனால சரி ஒரு வேளை வரப்போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஒரு 5 பசங்க நடுவில் வரைக்கும் நின்றுருந்தாங்க. அவங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்காங்க. ஸோ நடுவில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. சரி லாரிக்கார ஏறி வந்துடான் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நல்லா ஓரமாக வந்துட்டேன். ஸோ ஓரமாக இருந்த அந்த கிராவலை கவனிக்கல, சிப்ஸ் தண்ணின்னு சொல்லுவாங்க, அது நல்லா ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன், கவனிக்கல. அதில் ஏற்றின அடுத்த செகண்ட் ஸ்கிட் ஆயிடுச்சு. ஷிட் ஹேப்பன்ஸ். அதுக்கு ஷிட்டு மட்டும்தான் ஹேப்பன்ஸ்னா ரொம்ப கஷ்டம். ஸோ சோதனை இந்த அவர் வேறு பயப்படுறாரு. இதுக்கப்புறம் கீழே வேறு விழுந்துட்டோம், இதுக்கப்புறம் மதுரை போகணுமான்னு யோசிக்கிறார் வேறு. நான் இன்னொரு டேமுக்கு வேறு போகலான்னு இது பண்ணி வச்சுருக்கேன், பிளான் பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ தான் நான் கவனித்தேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரைட் சைடு ஹேண்டில் பார் லைட்டாக பெண்டு இருக்குது. அவர் வேறு இதுக்கு மேலே ரைடெலாம் போவேணாம் ப்ரோ அப்படின்னு பயப்படுறாரு. அவர் நல்லா இல்லை, லைட்டாக இல்லை, நல்லாவே பயந்துட்டார். நம்மளுக்கு அப்படி கிடையாது, நம்ம விழுகிறதெல்லாம் சாதாரண விஷயம். எப்படி சொல்கிறது, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா, அந்த மாதிரி தான். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வேணும்னு இது பண்ணல, தெரியாமல் தான் இதாச்சு, பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் ஹேண்டில் பார் லைட்டாக பெண்டாக இருக்குது. லாங் தூரம் போகணுமான்னு தெரியல. மேக்ஸிமம் கண்டிப்பாக மதுரை போகிறோம், அந்த டேம், அதுக்கப்புறம் அந்த டேம் போகிறோம். லைட்டாக சம்பவங்கள்லாம் நடக்குது, பிரச்சனை கிடையாது. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலே ஸ்பெஷல் ரைட் கண்டிப்பாக இருக்குது. இந்த ரைடை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பாக மதுரை வரைக்கும் போவேன். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வேறு விழுந்தாச்சு, ஸோ விட்டு தள்ளுங்க, பெல் பண்ண தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.